ரசிகை உயிரிழந்ததுக்கு 19 நாட்களுக்கு பின்னாடி 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்த புஷ்பா 2 தயாரிப்பாளர்கள். புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியப்போ ரேவதி அப்படிங்கிற ரசிகை உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 19 நாளைக்கு பின்னாடி தயாரிப்பாளர்கள் அந்த பொண்ணோட கணவர்கிட்ட 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலைய கொடுத்திருக்காங்க. இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா இவங்களோட நடிப்புல போன 5ஆம் தேதி திரைக்கு வந்த படம் தான் புஷ்பா 2. ஆக்ஷன் கதையா மையமா வச்சு இந்த படம் சாதனைக்கு மேல சாதனைகளை குவிச்சிட்டு வருது. விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு எல்லா மொழியிலையும் கிடைச்சிட்டு வருது. புஷ்பா 2 வசூல் மழைய பொழிஞ்சிட்டு வருது. இது வரைக்கும் 1600 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவுல மட்டும் 1029.65 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு. இருந்தாலும் இந்த படம் வெளியானப்போ ரசிகை ஒருத்தங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல அதிகாலை 4 மணி ஷோவுக்கு ரசிகர்களோட வருகை அதிக அளவில் இருந்துச்சு. அப்போ அல்லு அர்ஜுனும் அந்த திரையரங்கத்துல முதல் நாள் முதல் ஷோ பார்க்க வந்திருக்காரு. இதனால கூட்டம் அலமோதி இருக்கு. திரையரங்கு பாதுகாவலர்களால ரசிகர்களோட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறமா போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து லத்தி சார்ஜ்ல ஈடுபட கூட்ட நெரிசல்ல சிக்கி ரேவதி அப்படிங்கிற பொண்ணும் அவங்களோட பையனும் மயங்கி விழுந்துட்டாங்க. இதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க ரேவதி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட பையனுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ரேவதியோட பையன் மூளைச்சாவு அடைஞ்சு கோமாவுக்கு போயிட்டாரு. இந்த சம்பவம் பத்தி பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர் காவல் நிலையத்துல புகார் தெரிவிக்கவே அல்லு அர்ஜுன், திரையரங்கு உரிமையாளர்கள், பாதுகாவலர் அப்படின்னு எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தின் மூலமா இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டாரு. இருந்தாலும் ஜாமீனுக்கான ஆவணங்கள் கிடைக்க காலதாமதம் ஆன நிலையில அல்லு அர்ஜுன் ஒரு நாள் நைட்டு முழுக்க சிறையில இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா சிறையில இருந்து வெளியே வந்த அல்லு அர்ஜுன் தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எதிர்பாராத விதமா நடைபெற்ற விபத்து. இருந்தாலும் இந்த சம்பவம் தன்னை ரொம்பவே பாதிச்சுது. என்னால முடிஞ்ச உதவிகளை ரேவதியோட குடும்பத்துக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறதாவும் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் தெலுங்கானா முதல்வர் ரேவேந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அதோட ரேவதி உயிரிழந்தது தெரிஞ்சும் அல்லு அர்ஜுன் 3 மணி நேரம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரையரங்குல இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. இந்த நிலையில தான் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் வீட்டு மேல உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கப்புறமா தாக்குதலில் ஈடுபட்டவங்களை போலீசார் கைது பண்ணாங்க. இந்த நிலையில தான் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ரேவதியோட மகனை சந்திக்க போன புஷ்பா 2 பட தயாரிப்பாளர்கள் அவரோட கணவர்கிட்ட 50 லட்சத்துக்கான காசோலையை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில தயாரிப்பாளர்கள் 50 லட்சம் ரூபாய் வழங்கி இந்த சம்பவத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறதா நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.